நீங்கள் வசியத்தை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. ஆண் பெண் வசியம், வசியம் மை எப்படி தயார் பண்ணுறதுலாம் நிறைய. நம்ம ராஜவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ராஜவசியம்னா என்ன பாய்? எதுக்கெல்லாம் இது செய்யணும்? போகிறோமோ அந்த இடத்துல நம்ம தான் கிங்கு. எந்த சபையில் போய் நம்ம நின்னாலும் நம்ம தான் அங்கே கிங்காக தெரியும். கிங்கு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம தான் எல்லாமே. நான் பேசுகிறேன் மிஸ் ஆகாதுங்க, நான் அடித்தா சிக்ஸர் தாங்க. வசியன்றதை முதல்ல ஆரம்பிச்சதே வசியத்தை. மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் முத்தான பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுமக்களுக்கு பயனுள்ள விஷயத்தை தான் நீங்கள் டாப்பிக்காக எடுத்து பேசுகிறீங்க. அதுலேருந்து ஒரு 10 பேராவது பயனடைஞ்சிருவாங்க இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு. இன்னைக்கு எனக்கு ஒரு உருப்படியான விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன், என்னோட வாழ்க்கையில் இது பயனுள்ள விஷயமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் வசியத்தை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. ஆண் பெண் வசியம், வசியம் மை எப்படி தயார் பண்ணுறதுலாம் நிறைய நம்ம பார்த்தோம். அதில் ராஜவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த ராஜவசியம்னா என்ன பாய்? எதுக்கெல்லாம் இது செய்யலாம்? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டீங்க. நிறைய பேருக்கு அந்த ராஜவசியம்னு என்னன்னே தெரியாமல் இருக்கும். முதல்ல ராஜவசியம்னு ஒன்று இருக்கானே தெரியாது. ஆமாம். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வசியன்னா ஒரு பொண்ணுக்கு பண்ணுறது தான் நினச்சிட்டு இருக்காங்க. வசியன்னா ஒரு மனைவி கணவனுக்கு பண்ணுறது, இல்லை கணவன் மனைவிக்கு பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. ராஜவசியன்றதை முதல்ல ஆரம்பிச்சதே வசியத்தில். இப்படி கணவன் மனைவி வசியம் ஆரம்பிச்சதோ அந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா வசியம்னு ஒன்று பண்ணதே ராஜவசியம்னு சொல்லுவாங்க. ராஜவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீடர். இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா இல்லையா? ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கே ஒரு ராஜா தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் அதை வந்து ராஜவசியம்னு சொல்லுவாங்க. ராஜவசியம்னா எந்த இடத்துல நம்ம போகிறோமோ அந்த இடத்துல நம்ம தான் கிங்கு. எந்த சபையில் போய் நம்ம நின்னாலும் நம்ம தான் அங்கே கிங்காக தெரியணும். ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர் இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் நின்னாலுமே நீங்கள் தனியாக தெரியணும். நீங்கள் பேசுனா அந்த 100 பேர் அதை கேட்கணும். புரியுதுங்களா? 100 பேர் உங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். உங்கள் பேச்சு நீங்கள் பேசும்போது அவங்க அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நிற்கணும். அதுக்கு பேர் தான் ராஜவசியம்னு சொல்லுவாங்க. இப்போ பிஸ்னஸ் ரீதியாக பிஸ்னஸ்க்கு பண்ணி வியாபாரம் பண்ணுறது ஒரு வசியம். கணவன் மனைவி பண்ணுறது, லவ்வருக்கு பண்ணுறது, ஒய்ஃபுக்கு பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வசியம். ஒரு ஒர்க்கர் ஓனருக்கு பண்ணுறது கூட ஒரு வசியம் தான். அதெல்லாம் தனி வசியம். ராஜவசியன்றது இது எல்லாத்துக்கும் தாத்தா, எல்லாத்துக்குமே ஹெட்டு அவர் தான். சீரியஸாகவே ராஜவசியன்னு அதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 வீக் கூட ஆகல. அவர் பண்ணியே 10 நாள் தான் ஆகுது. அவர் 3ஆம் நாள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஃபோன் எடுத்தது நான் 8ஆவது நாள் தான். 5 நாள் அவர் நாள் ஃபோன் எடுக்கல. அவர் சொல்கிற அந்த மை வச்சு 3 நாளே அவருக்கு ரிசல்ட் வந்து தான். 3 நாள் தான். 3 நாள் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அவர் எனக்கு அது வந்துருச்சு பை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. நான் அந்த ஃபோன் எடுத்தது 10 நாள் கழிச்சு தான் எடுத்தேன். ஒரு வாரம் கிட்டத்தட்ட 8 நாள் அவர் சொல்கிறார், பை ஒரு விஷயம் சொல்ல கூட ஃபோன் எடுக்க மாட்டீங்களேன்றார். அப்போ நான் இங்கே சும்மா உட்காந்துட்டு இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு. அப்புறம் தான் இந்த விஷயம் சொன்னேன்ல, பை வச்சு 3 நாள்லேயே ரிசல்ட் நல்லா இருக்கு பை அப்படின்னாரு. நல்லா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். எது செய்யறியோ நீ முழுமையாக செய், அது உண்மையாக செய், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய், கரெக்டாக நடக்கும் அப்படின்னு. அதான் நம்பிக்கையோடு வச்சார். இத்தனைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கல. அவர் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கார். கொரியர் அமைச்சு அவர் வச்சுட்டு யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்கார். வேறு எதுவும் அங்கே பொருளை அவர் பயன்படுத்த முடியாது. அது மையாக தான் அவர் பயன்படுத்தணும். எந்த ஒரு பொருளும் நாங்கள் வச்சுக்க முடியாது, அதனால் மையாக தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தார். அதுக்காக அதை நான் ரெடி பண்ணி கொடுத்தது. வச்சு 3 நாள் ரிசல்ட் இருக்குனார். அதுதான் ராஜவசியம். ராஜவசியம்னா அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் லீடர். அவர் சொன்னால் அந்த 50, 60 பேர், 100 பேர் கேட்கணும். மறு பேச்சு பேசக்கூடாது. அது ஸ்கூலில் டீச்சர், ஹெட்மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு பாஸாக இருக்கட்டும், ஒரு சீனியராக இருக்கட்டும், ஒரு மேனேஜராக இருக்கட்டும், ஒரு எம்டியாக இருக்கட்டும், யாரை நம்ம சொன்னால் கைக்குள்ளே வச்சு நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு குரூப்பு. இப்போ ஒருத்தர்ன்றது தனி, அது வசியம், அது வெறும் வசியம்தான். இது வந்து ராஜவசியம், யோக வசியம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மொத்தத்துக்கும் கிங்கு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம தான் எல்லாமே. நான் பேசுகிறேன் மிஸ் ஆகாதுங்க, நான் அடித்தா சிக்ஸர் தாங்கன்ற மாதிரி அந்த மை பேசும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் ராஜவசியமை. யாரெல்லாம் பாய் இதை பயன்படுத்திக்கலாம்? ஆணும் பயன்படுத்தலாம், பெண்ணும் பயன்படுத்தலாம். சிறுவர் மட்டும் தான் பயன்படுத்த முடியாது. குறிப்பிட்ட வயசு, ஒரு 20 வயசுக்கு 25 வயசு மேலே இருக்கிறவங்க அதை பயன்படுத்தலாம். 1. 2வது ராஜ்யவசியம் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஜாப்பில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ராஜ்யவசியம் பண்ணி கொடுங்கன்னா யூஸ் இல்லை.
அதோட ரிசல்ட் தெரியாது. நான் ஒருத்தட்ட ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வச்சு கொடுங்கன்னா அது கேட்காது. நீங்கள் சொன்னால் 5 பேர் கேட்கணும். ஒரு லீடர்ஷிப் லெவலில் இருக்கணும். ஒரு டீம் லீடரில் ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கீங்க, ஒரு பாஸாக இருக்கீங்க, ஒரு ஹெட்டாக இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பயன்படுத்த ரிசல்ட்டு அந்த ஸ்பாட் 3 நாளில் 1 வீக் 10 டேஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 10 பேர் நிற்கிறாங்க, இப்போ நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன், ஆனால் மை தடவி நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்பான். சரிங்க சார்ன்றுவான். அந்த அளவுக்கு மை பேசும். ஆனால் இது ரொம்ப நாள் நிற்குமான்னு கேட்டால் நிற்காது. மைன்றது வந்து லைஃப் லாங் வர்றது கிடையாது. எல்லாமே குறிப்பிட்ட காலம் நிற்கும். ஆனால் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வேலை முடியுதா, சக்ஸஸ் ஆகுதா, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும்போது நீங்கள் அப்படியே அதை டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் போய்க்கணும். மையே தட்டிகிட்டு இருக்க முடியாது வருஷத்தில் 365 நாளும். அப்புறம் மை கடை தான் வச்சுட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி குறிப்பிட்ட ஏஜ் நம்மளால் என்ன சொல்கிறது, தூக்கி தான் விட முடியும். லிஃப்ட் ஆகிக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி ராஜ்யவசிய மைன்றவங்க அது மை மூலியமாகவும் பண்ணலாம், இல்லை நான் ரெகுலராக பண்ணுறேன் என் கிங்கு தகுடு மூலியமாகவும் பண்ணலாம். புரியுதுங்களா? ஆனால் மைய தகுடு 2 மட்டும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ராஜவசிய மைக்கு பார்த்திங்கன்னா பொருள் வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை கையில் வைக்கக்கூடியான பொருளாக இருக்கணும். சின்ன பொருளாக தர முடியும். பெருசாக அவங்க எடுத்துகிட்டு சுத்த முடியாது இல்லையா? ஒரு பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு தகுடு மூலியமாக செஞ்சு தரலாம். டீம் லீடரோ இல்லை மேனேஜரோ வாங்குறாங்கன்னா அவங்க அலுவலகத்துக்கு எடுத்துகிட்டு போனால் சின்னதாக ஒரு பர்ஸில் வைக்கிற மாதிரியும் கையில் வைக்கிற மாதிரியும் மை வச்சுக்கிற மாதிரியும் 100% பண்ணி தரலாம். ராஜ்யவசியன்ற மை 100% இருக்குது. அது சக்ஸஸாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ பேருக்கு பண்ணி கொடுத்து அது பண்ணால் பெனிஃபிட்டானு கேட்டால் 100% பெனிஃபிட்டு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நான் தனிப்பட்ட இடத்துல வேலை செய்கிறேன், தனிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், தனிப்பட்ட நான் ஒரு வேலை செய்கிறேன், எனக்கு அது யூஸானு கேட்டிங்கன்னா யூஸ் இல்லை. நீங்கள் வாங்கவே வேணாம். என்கிட்ட இல்லை, எங்கேயுமே நீங்கள் வாங்க தேவையில்லை. ஒரு லீடராக இருக்கீங்க, நான் சொன்னால் ஒரு 50 பேர் கேட்கணும், 20 பேர் கேட்கணுன்னா தாராளமாக அதை பயன்படுத்துங்க. பட் அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு மற்றவனை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுது. இப்போ நீங்கள் லீடர்னு சொன்னீங்க இல்லையா, லீடரை தவிர்த்து இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்கள வேலை பார்க்கணும், அவங்க யூஸ் பண்ணி. அதுதான் சொல்கிறேன், நம்மளுக்கு கீழே ஒரு 5 பேர் 10 பேர் நான் சொல்கிறத கேட்கணும். பை இப்போ லைன் போய் நிற்கிறாங்க, தம்பி நீங்கள் போங்க இங்கே போன்றீங்களா, ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, ஏன் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க கூட அதை யூஸ் பண்ணலாம். ஓகே. வசியத்தன்மை வியாபாரத்தன்மை மை வேற, ஜனவசியம். அது வந்து போனால் வியாபாரம் நடக்கணும், ஒருத்தவங்கிட்ட பேசணும், வியாபாரம் முடிக்கணும், டீல் பண்ணணும், காசு சம்பாதிக்கிறது வேற. யோகவசியம், ஜனவசியம், ராஜ்யவசியன்றதுலாம் வேற லெவலு. ராஜவசியன்றது நான் கிங்காக இருக்கணும், காசு பண்ணலாம் வேணாம், நான் சொன்னால் என் பேச்சுங்க முதல் வார்த்தையாக இருக்கணும்னா ராஜவசியத்தை பயன்படுத்தலாம். ஆனால் அது யார்கிட்ட வாங்குறது முக்கியம், யார்கிட்ட செய்யணுன்றது முக்கியம். இப்போ நீங்கள் சொன்னீங்க கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க பயன்படுத்தலான்னு. இந்த கேட்ரிங் துறையிலே நான் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வாங்கி பயன்படுத்தலாமே. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கேட்ரிங் சென்டர் எடுத்துனா குறைஞ்சது ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க. ஒரு சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு ஒரு 10 பேராவது வேலை செய்யணும். கேட்ரிங் சர்வீஸே பார்த்தீங்கன்னா லேடிஸில் ஒரு 10 பேர், ஜென்ஸில் ஒரு 10 பேர், சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கே 30 பேர் இருப்பாங்க கையில். அது 30 பேர் நீ கைக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு சினி ஃபீல்டில் இருக்காங்க, ஒரு குரூப் ஆள் போடுறவங்க இருக்காங்க, அவங்க பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு சீனியராக இருக்காங்க, பயன்படுத்தலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு மேனேஜராக இருக்காங்க, என் கீழே 20 பேர் வேலை செய்கிறாங்க, துணிக்கலர், ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க ராஜவசியத்தை பயன்படுத்தலாம். பெனிஃபிட்டாக இருக்கும். ஓ சரி, ரொம்ப ஒரு அருமையான தகவல். ராஜவசியத்தை பற்றி சொன்னீங்க. நம்ம ஜனவசியத்தை பற்றி முன்னாடியே பார்த்தோம். இந்த ராஜவசியம்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி லீடர்ஷிப்பில் இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நல்ல அருமையான தகவல் கொடுத்தீங்க பாய். நன்றிம்மா.